தள்ளுப்பட்டு யார் உள்ள இருக்கிறது யாருன்னே தெரியலையே. சிவப்பு கலர், அதே சிவப்பு கலர் கார். ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சரண்ஸ் டைரி. இது வந்து தைப்பூசம் அன்னைக்கு எடுத்த vlog. ஏன் நான் ஃபுல் டே vlog-ஆ பிளான் பண்ணேன்னா, அன்றைக்கி ஒரு மோஸ்ட் ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து எங்கள் வீட்டுக்கு வர மாதிரி இருந்தாங்க. ஸோ அதனால் வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எப்பவும் போல் மார்னிங் வந்து ஏஞ்சிட்டு என்னோடய வார்ம் வாட்டரோட ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்ரெடி அன்றைக்கி வந்து என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணோன்றதை டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நைட்டு வந்து சென்னா குருமா பண்ணலான்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து சென்னா வந்து சோக் பண்ணி வச்சுட்டேன். தைப்பூசம் அன்னைக்கு பாயசம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு எல்லாமே மார்னிங்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுடுன்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க என்கிட்ட. ஸோ தட் வந்து கெஸ்ட்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப வேலை வச்சுக்க வேண்டான்ட்டு. ஆனால் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, வடை பாயசத்தோடு செஞ்சு சாமிக்கு படைக்க சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு மார்னிங்கே வந்து எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணி சாமிக்கெலாம் வந்து பூலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே படைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வடை, பாயசம், சாம்பார், பொரியல், அப்பளம், ஒயிட் ரைஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். மார்னிங் வந்து ரொம்ப பரபரப்பாக தான் போச்சு. ஏன்னா நான் வந்து சாமி கும்பிடணும், சாமிக்கு படைக்கிறதுக்கு எல்லாம் செய்யணும், சைட் பை சைட் கிறிஸ்வாவையும் ரெடி பண்ணணும். என் ஹஸ்பண்ட் அன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டிருந்தாங்க. அவருக்கும் வந்து காலையிலேயே மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணனால கிறிஸ்வாவை அவரால் பார்த்துக்க முடியல. ஸோ நான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். மார்னிங் வந்து அவனுக்கு தோசை வந்து செஞ்சு கொடுத்துட்டேன். தோசை அண்ட் முன்னாடி நாள் நைட் வச்ச சாம்பார். ஏன்னா நான் இன்னும் சாமியே கும்பிட ஆரம்பிக்கலை. ஸோ மார்னிங் வந்து பசங்களை ரெடி பண்ணி விடுறது ஒரு பெரிய சேலஞ்சிங் டாஸ்காக தான் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து டைம் என் கையை மீறி போயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். சே என்னால் முடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. கிறிஸ்வா எப்போவுமே மார்னிங் வந்து டிவி பார்த்துட்டு தான் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புவான். அவன்கிட்ட இருக்க ஒன் ஆஃப் த பேட் ஹேபிட்ஸ்னால் வந்து இதுதான் சொல்லுவேன். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, பட் என்னால் முடியல. அதை மட்டும் எப்படியாவது நான் சேஞ்ச் பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். சாமிலாம் கும்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. அன்னைக்கு அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் டே, அதனால வந்து பேரண்ட்ஸும் அலோடு. ஸோ அதனால் நான் கிறிஸ்வாவை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. லாஸ்ட் இயர் ஸ்போர்ட்ஸ் டே எங்களால் மறக்கவே முடியாது. ஏன்னா கிறிஸ்வா லீவில் இருந்தால் அவனுக்கு பயங்கரமாக உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. 105 டிகிரி வரைக்கும் போயிடுச்சு. ஸ்கூலில் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க, இன்னைக்கு 1 டே மட்டும் அவனை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் இயர் வந்து அவன் ஸ்போர்ட்ஸ்லலாம் கலந்துக்கிட்டான், ரொம்ப முடியாமல் கலந்துக்கிட்டான். ரன்னிங் ரேஸில் வின்லாம் பண்ணான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உடம்பு சரியில்லைனாலும் வந்து கிவ் அப் பண்ணாமல் அவனோட பெஸ்ட்டை வந்து அவன் கொடுத்தான். ஸோ பார்த்தீங்களா, பசங்க ஒரு சில பேர்லாம் வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. ஏன்னா வந்து பேரண்ட்ஸும் வந்து கூட இருக்கிறதுனால வந்து பேரண்ட்ஸ் கிட்ட விடாமல் எங்களை தனியாக பிடிச்சி வச்சுருக்கீங்களேன்னு சொல்லிட்டு புரியாமல் அழ ஆரம்பிச்சிட்டாங்க கேஜி பசங்களாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரேயர், நெக்ஸ்ட் மார்ச் பாஸ்ட், ஓத்லாம் முடிச்சுட்டு அவங்க கிளாஸ் ரூம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிட்ஸ் ஆஃப் பேப்பர், நெக்ஸ்ட் லெமன் அண்ட் ஸ்பூன். ஈஸியான கேம்ஸ்லாம் வந்து ப்ரீகேஜி பசங்களுக்கு, கொஞ்சம் டஃப்பான கேம் வந்து எல்கேஜி அண்ட் இன்னும் கொஞ்சம் டஃப் வந்து யூகேஜி பசங்களுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ கிறிஸ்வாவோட கேம் வந்துருச்சு, ஃபில்லிங் த பாட்டில்ஸ். ஆக்சுவலி அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணான். ஃபஸ்ட்டு 2 பாட்டில் வந்து ரொம்ப கடன்னு ஊற்றிட்டான். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வருவான்னு நினச்சேன். அப்புறம் லாஸ்ட் பாட்டில் ஃபில் பண்ணும்போது திரும்பி என்னை பார்த்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிட்டான். நானும் சொல்கிறேன் ஃபில் பண்ணுன்னு சொன்னாக்கா அவன் கேட்கவே இல்லை. அதனால் வந்து 3rd வந்துட்டான். பட் ஸ்டில் நம்ம குழந்தைங்க வந்து என்ன வந்தாலும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு தான் வரணும்னு நம்ம சொல்லக்கூடாது. ஃபஸ்ட் வரதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவங்க இதெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம். நம்மளால் பண்ண முடிஞ்சது என்கரேஜ்மெண்ட் மட்டும் தான். ஸோ நான் வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த கேம்ஸ்லாம் ஏன் வந்து வீடியோவாக போட்டிருக்கேன்னா, நீங்கள் ஸ்லோ மோஷனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கேம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட் நீங்கள் வந்து வீட்டில் உங்கள் கிட்ஸோட விளையாடலாம். லாஸ்ட் இயர் அவனோட ஸ்போர்ட்ஸ் டேயில் பார்த்துட்டு வந்து அதை தான் நான் வீட்டில் வந்து அவனுக்கு விளையாடுறதுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக பேரண்ட்ஸ்க்கும் கேம்ஸ் வச்சுட்டு நேஷனல் ஆந்தம் சொல்லி முடிச்சிட்டாங்க. மாதிரி கெஸ்ட்லாம் வந்துட்டாங்க. வேற யாரும் இல்லை, என் அண்ணன் ஃபேமிலி தான். அண்ணா, அண்ணி, புட்டு எல்லாரும் வந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என் ஹஸ்பண்ட் வீடியோ எடுத்து வச்சிருந்தாங்க. கிறிஸ்வா கிட்ட ஸ்போர்ட்ஸ் டே முடிஞ்சு அடுத்த நாள் தான் வராங்கன்னு சொல்லி வச்சிருந்தேன். ஸோ அவனுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்ன்ட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களோட பாண்டிங் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. யார் உள்ள இருக்குது யாருன்னே தெரியலையே. ஸோ எஸ், எல்லாரும் ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்க 2 பேரும் பயங்கர ஹாப்பி. எப்படா அவள் புட்டு வருவா, எப்போ டாய்ஸை வச்சு விளையாடலாம் தான் என் பையன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான் எத்தனை நாளாக. ஸோ எஸ், ஃபைனலி வந்து அந்த மூமெண்ட் வந்துருச்சு. புட்டு என்ன பண்ணுறீங்க இங்கே பாருங்க. ஹலோ ஹலோ
2 பேரும் ரொம்ப ஆட்டம். அண்ணா அண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் தான் வந்து 2 பேரையும் பார்த்துட்டு இருந்தேன். வீடை எப்படி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்களேன். ஸோ கிட்ஸ் வந்து தனியாக இருக்கும்போது வேற மாதிரி இருப்பாங்க, மற்றவங்களோட சேர்ந்து இருக்கும்போது வேற மாதிரி இருப்பாங்க. அதோட விளைவு தான் இதெல்லாம். அவங்க டாய்ஸ் பத்தாதுன்னு என்னோட மேக்கப் செட்லாம் எடுத்து அப்ளை பண்ணி ரொம்ப அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஈவினிங் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கொழுக்கட்டை தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் பூர்ணம் பண்ணி வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவங்க வந்தோடனே கொழுக்கட்டை பண்ணி கொடுத்தேன். சூப்பர் யம்மியாக இருந்துச்சு. தென் எல்லாருக்கும் வந்து ஆஃபீஸ் ஒர்க் முடிஞ்சிருச்சு. எனக்கு அப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக ஹாப்பியாக இருந்தது. நான் என்ன பண்ணுறேன்னா உனக்கே தெரியல. எனக்கு அப்படியே தலை வலிக்குது. இங்கே கொழுக்கட்டை, டீ, நைட் குருமாக்கு சுண்டல். அப்போ நீ வெஜிடேரியனா? இது வேகி தெரியுமா? மார்னிங் ஏஞ்சது, அதனால் எனக்கு ரொம்ப தலைவலி ஆரம்பிச்சிருச்சு. பட் ஸ்டில் நான் வந்து ஒர்க் பண்ணியே ஆகணும். ஏன்னா நிறைய ஒர்க்ஸ் அடுத்தடுத்து இருக்குது. அடுத்த நாள் நாங்கள் ட்ரிப் போகிற மாதிரி இருந்தது. அதனால் அதுக்காக ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் வந்து போயிட்டே இருந்தது. டாக்ஸ்லாம் கடிச்சா என்ன ஆகும்னு தான் என் அண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து கிறிஸ்வாவும் புட்டுவும் எங்கள்கிட்ட சொல்லாமல் கீழே வரைக்கும் நடந்து போயிட்டாங்க. எங்களுக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஒரு செகண்டில் வந்து ரொம்ப பயந்துட்டோம், ஏதாவது டாக்ஸ் வந்து கடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வரைக்கும் கிறிஸ்வா நாங்கள் இல்லாமல் ஒரு ஸ்டெப் க்ரோ கீழே எடுத்து வைக்க மாட்டான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவே எங்களுக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்தது, ஷாக்கிங்காக இருந்தது. ப்ளஸ் கிறிஸ்வா தனியாக இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பான். ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா அப்போ வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவான். அது மட்டும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. எஸ், அம்மா அப்பாவும் வந்தாச்சு. ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தோம் ஃபேமிலி ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு. பட் பல சுச்சுவேஷன்ஸ்னால எங்களால் போக முடியல. பட் ஃபைனலி வந்து ஒரு லாஸ்ட் மினிட்ல வந்து டிசைட் பண்ணோம். ரொம்ப ஷார்ட் பீரியடில் தான் பிளான் பண்ணி டிசைட் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் எல்லாரும் வந்திருக்காங்க. ஒரு 2-3 பிளேசஸ் வந்து சார்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தோம். சரி எது போகலான்ட்டு. பட் இந்த மந்தில் வந்து இங்கே போனால் தான் கரெக்டாக இருக்கும், இதுக்கப்புறம் இங்கே விட்டுட்டா வந்து சரி இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் எங்கே ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம், என்னெல்லாம் பார்த்தோம், எப்படிலாம் என்ஜாய் பண்ணோன்றதை அடுத்த வீடியோவில் நான் போடுவேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் டே, ஓப்பன் ஏரியா, ஆர்ட்ஸ், அதனால் வந்து ரொம்ப டேன் ஆகிட்டேன். சரி நம்ம இன்னைக்கு ஒரு பேக் போட்டுடலான்னு சொல்லிட்டு என்னோட யூஷுவல் காஃபி பேக் தான் போட்டிருந்தேன். ப்ளஸ் எங்கள் அண்ணன் வந்த உடனே ரொம்ப டார்க் ஆகிட்டேன்னு சொல்லிட்டான். அண்ணன் கேட்டோடனே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால் ஒரு டீடான் பேக் போட்டுலான்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். ஸோ எஸ், என்னோட டீடான் பேக்கோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அந்த டேவியும் நான் எண்ட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து எங்களோட ட்ரிப் வீடியோவோட நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சரண்ஸ் டைரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.